கண்டினியூவாக வந்து ஜோக்ஸ் வீடியோ பார்த்துட்ருக்கேன் இல்லையா, அதில்படியாக மறுபடியும் அதே ஜோக்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆனால் புது புது ஜோக்காக இருக்கும். இந்த வீடியோ வந்து தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஜோக் பார்த்துடலாம். தம்பி சொல்கிறாரு, ஒரு சின்ன முள் குத்திச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்கிட்ட கேட்குறாரு. அண்ணன் திமிரு பிடிச்சி ஆள் கொடுது என்ன மாரி. இன்னொரு பெரிய முள்ளாக பார்த்து குத்திட்டு வா, மணி பார்க்கலாம். ஓ, பெரிய முள் சின்ன முள், மணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஜோக்கில். நல்லா தான் இருக்குது, சிரிக்கலாம் அளவுக்கு இருக்குது. நரகாசுரனை கொன்றது யார்? அதை போலீஸ் பார்த்துக்குவாங்க சார், நமக்கு எதுக்கு வம்பு? அப்போ அடே நல்ல நல்ல ஜோக்கு, நல்ல ஜோக்கு, கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. அடுத்த ஜோக்கு, ஏண்டா எப்போதும் உன் தங்கையை நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்கள் என்று சொல்கிறாய், அதுவா அவள் பாடும்போது 3 குரல் கேட்கிறது, எப்படி ஒருமையில் சொல்வது? புரியலையே. உங்களுக்கு புரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. நம்ம அடுத்த ஜோக்கு புரியல, நம்ம உடனே இமீடியட்டாக அடுத்த ஜோக்கு தாவி போகணும். கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாது, அதுக்கு தான். ஏன்னா நோண்டி கேட்குறாங்க வரவங்களாம், அதுக்கு தான். ரஷ்யா எங்கெங்கே இருந்தோ ஃபோன் பண்ணி நம்மளுக்கு எங்கே இருந்தே கேட்குறாங்க. நான் லைவில் போனாலே வந்து எங்கெங்கே இருந்து எனக்கு பற்றி இங்கிலீஷில் பேசுகிறாங்க, உங்களுக்கு புரிய மாட்டேது, நீங்கள் மற மாட்டேன்றாங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது நம்மளுக்கு. அதனால் வந்து நம்ம அடுத்த ஜோக்கு உடனே தாவி போயிடலாம். புரியாத ஜோக்கில் நம்ம அங்கேயே சுற்றக்கூடாது, அக்யூரேட்டாக கட் பண்ணிட்டு அடுத்த இடத்துக்கு போயிடணும். பெயிண்ட் ஏன் அழுகிறது? பெயிண்ட்டே அடிக்கிறோம் இல்லையா, அதனால தான். ஓ, பெயிண்ட் ஏன் அழுகிறது அப்படின்றாங்க. பெயிண்ட் அடிக்கிறோம் இல்லையா, அதனால தான். அதனால் பெயிண்ட்டு தவடுன்னு அடிக்கிறோம். ஐயோ கடவுளே, பெயிண்ட்டு ப்ரெஷ் வச்சு தொட்டு இப்படி தடவுவாங்க, அது பெயிண்ட் அடிக்கிறது. இன்னும் கேட்டால் அது பெயிண்ட் அடிக்கிறது இல்லை, பெயிண்ட் தடவுறது. அடுத்த ஜோக் பார்க்கலாம். எனக்கு மட்டும் தனிமை ஏற்பட்டால் போதும், உடனே நான் பாட ஆரம்பிச்சிருவேன். எதுக்கு? அதெல்லாம் நீங்கள் பாட ஆரம்பித்தாலே ஆட்டோமேட்டிக்காக தனிமை ஏற்படுது. புரியலையே. புரியல, என்ன பண்ணோம், டக்குன்னு கட் பண்ணிட்டு அடுத்த ஜோக்கு போயிடணும். அடுத்த ஜோக்கு, சாப்பிட வந்தவர் என்னையா பேப்பர் ரோஸ்ட் கசங்கி இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. சர்வர், வேஸ்ட் பேப்பரில் போட்டது சார். ஓ, வேஸ்டாக கிடக்கிற பேப்பரில் எடுத்து பேப்பர் ரோஸ்ட். ஆட்டா கடவுளே, இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்கம்மா, இது ரொம்ப கொடுமையாக இருக்குவா. நம்ம ராமசாமிக்கு தலைவர் மேலே அபார பக்தி. எப்படி சொல்கிற? தீபாவளி அன்னைக்கு அவன் குளித்தானோ இல்லையோ தலைவரோட சிலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டிருக்கான். ஏப்பா, ஐயோ, இதெல்லாம் நம்ம கேட்கணும்னு நம்ம படிச்சு பார்க்கணும், இதில் எழுதி பார்த்துங்க. அடுத்த ஜோக்கு போகலாம். டாக்டர், மனுஷனோட உயிர் போகிற நிமிடங்களை நாங்கள் நேரடியாக டெலிகாஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். டாக்டர் டாக்டர்கிட்ட கேட்குறாங்க, டாக்டர், மனுஷனோட உயிர் போகிற நிமிடங்களை நாங்கள் நேரடியாக டெலிகாஸ்ட் பண்ணணும் ஆசைப்படுறோம், அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கேட்குறாங்க. நீங்கள் பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது சொன்னீங்கன்னா கேமராவோட வந்துடுவோம். டாக்டரை கலாய்க்கிறாங்கப்பா. நீங்கள் எப்போலாம் ஆப்ரேஷன் பண்ணுறீங்களோ அப்போலாம் கேமராவோட நாங்கள் வந்துடுறோம், லைவாக டெலிகாஸ்ட் பண்ணிடுறோம் மனுஷன் உயிர் போகிறத அப்படின்னு. இதுக்கு நேராகவே சொல்லிட்டு போயிருக்கலாம், நீங்கள் பண்ணுற ஆப்ரேஷனுக்கு மொத்தமே போய் சேரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்த்து சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு சுற்றி வளைச்சி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இன்றைக்கி ஜோக்கு ஃபினிஷிங் ஜோக்கு பக்காவாக இருந்தது. தேங்க்யூ டு ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.